ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மேசப்பா நம்ம ஒருக்கும் கொடுக்கிறதான வேதத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தை. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமீன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னால வெறுமையாய் இருந்ததாம், ஆழத்துல இருள் இருந்ததாம். கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், ஒன்றும் இல்லாதவைகளில் இருந்து சகலத்தையும் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். ஒன்றும் இல்லாததிலிருந்து சகலத்தையும் சிருஷ்டித்தார். அந்த ஒழுங்கீனமான அந்த வெறுமையான அந்த இடத்துல என்ன யாரு மட்டும் இருந்தாரா? ஆவியானவர் மட்டும் இருந்தாரா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த ஒழுங்கீனமும் அந்த வெறுமையும் இருந்த இடத்துல என்ன இருந்தது? இருள் இருந்தது. ஆமீன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலும் கூட இருள் வருவதற்கு காரணம் நம் வாழ்க்கையில் நாம் செய்கிறதான ஒழுங்கினமான காரியங்கள், ஒழுங்கினமான செயல்கள், ஒழுங்கினமான கிரியைகள். அதனால இருள் வருகிறது. அந்த ஒழுங்கின்மையும் அந்த வெறுமையும் அப்படிப்பட்ட இடத்துல யார் அசைவாடுனா? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஒழுங்கினமான அந்த காரியத்துல நாம் இருப்போம் என்றால் நம்ம மேல ஆவியானவர் இறங்க முடியாதபடி அவர் அசைவாடிட்டே இருக்கிறார். நம்ம எப்போ அந்த ஒழுங்கினத்திலிருந்து வெளியில வரோமோ, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து அந்த ஒழுங்கினத்திலிருந்து நாம் வெளியில வரும்போது ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்குள்ளே வருவார். நமக்குள்ளே வந்து இருளை எல்லாம் அவர் மாற்றுவார். அதற்கு நாம ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும். அந்த ஆவியானவர் அசைவாடினாராம். அசைவாடி என்ன செய்தார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சமே நல்லது என்று தேவன் கண்டார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையினால் ஒழுங்கினத்தினால் இருள் இன்றைக்கு இருக்கும் என்றால் ஆவியானவர் அசைவாடினார். ஆவியானவர் இந்த இடத்துல வந்தா அந்த இருள் என்னவாய் மாறும்? வெளிச்சமாய் மாறும். ஒழுங்கினம் எல்லாம் சரியா மாறும், வெறுமை எல்லாம் நிறைவாய் மாறும். அதற்கு தேவை ஆவியானவர். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இருளின் ஆதிக்கத்திற்குள் ஒரு வெளிச்சம் இல்லாதபடி ஒரு இருளின் அதிகாரத்துக்கு நீங்கள் இருக்கலாம். ஆவியானவர் நம்ம மேல வந்து அசைவாடுனா, நம்ம உள்ளத்துல வந்து அவர் இறங்குனா, நம்ம வீடுகள் அவர் இறங்குனா எல்லா ஒழுங்கினங்கள் மாறும். பிள்ளைகளுடைய ஒழுங்கினங்கள் மாறும், குடும்பத்தில் உள்ள ஒழுங்கினங்கள் மாறும், நம்மிடத்துல இருக்கிற சில ஒழுங்கினங்கள் மாறும். அப்படி மாறும்போது தான் இருள் வெளிச்சமாய் மாறும். அது வரைக்கும் நம் வாழ்க்கையில் இருள் தான். ஆகவே ஏசப்பா ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் வார்த்தையினால தான் அவர் எல்லாவற்றையும் செய்தார். வார்த்தையை அனுப்பி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஆவியானவர் நமக்குள்ள வரணும். வார்த்தைக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தையின்படி நாம் செயல்படணும். அவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படும் போது, வார்த்தையை நாம முக்கியப்படுத்தும் போது நம் வாழ்க்கையில் உள்ள இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறும். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் இன்று வெளிச்சமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒழுங்கினங்கள் இந்த நாளில் வெளிச்சமாய் மாறும். ஆகவே இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சிருஷ்டிப்பின் நாட்களிலே இந்த உலகமும் உலகத்தின் காரியங்களும் உண்டாகுவதற்கு முன் நீர் வார்த்தையை அனுப்பி எல்லாவற்றையும் நீர் செய்தி தகப்பனே. இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கீனங்கள், இருளின் அதிகாரங்கள், வெறுமைகள் எல்லாம் மாறும்படி ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. குடும்பத்தில், இல்லத்தில், உள்ளத்தில் நீர் அசைவாடி வார்த்தையினால் இருளை வெளிச்சமாய் மாற்றும். அப்பா நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா. ஒரு வார்த்தையை நீர் அனுப்பும் போது இருள் வெளிச்சமாய் மாறும். வார்த்தையினாலே உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீர் சிருஷ்டித்தீர் தகப்பனே. வார்த்தையை அனுப்பி நீர் எல்லாவற்றையும் உருவாக்கினீர், எல்லாவற்றையும் மாற்றினீர், ஒழுங்கீனத்தை மாற்றினீர், வெறுமைகளை மாற்றினீர், மேடு பள்ளங்கள் எல்லாவற்றையும் மாற்றினீர் அப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோணாலானவைகளை நேராய் மாற்றினீர். இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஒழுங்கீனங்கள், வெறுமைகள், இருள் எல்லாம் மாறும்படி
ஆவியானவர் தாமே ஒரு வார்த்தை நீர் கட்டளையிடும் தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்திலே வெளிச்சம் உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் தாமே நீர் அசைவாடி எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றும், பெரிய காரியங்களை செய்யும் அப்பா, சாட்சியாய் நிறுத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.